ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி விலாக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி ஊற வைக்காமல், உளுந்து ஊற வைக்காமல் உடனே இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கேற்ற சட்னியும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதை எப்படி செய்யலாம், என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப் ரைஸ் போட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சாச்சு. இதை எண்ணெயில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போது ரவை போட்டுக்கலாம். நான் இந்த கிண்ணியில் ஒரு கிண்ணி சாதம் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். இப்போ அதே கிண்ணியில் 3/4 பங்கு ரவை போடுறேன். இது ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக எதாக இருந்தாலும் நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் இது இல்லை. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு வெதுன்னு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வார்ம் வாட்டர் தான் சேர்க்குறேன், வெதுப்பான தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாதம் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். அதனால் நான் ரவைக்கு மட்டும்தான் உப்பு போடுறேன். உப்பு வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். சாம்பார் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கேற்ற ஒரு சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 சில்லு தேங்காய் போடுறேன், பொடியாக நறுக்கி. பச்சை மிளகா 2 போடுறேன். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி போடுறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்குன மல்லித்தலையை போடுறேன். இப்போ இதில் தேவையான உப்பை போட்டு நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம சட்னி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது, சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போது தண்ணி கொதிக்குது. அதில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், 10 நிமிஷமே அதிகம்தான், சீக்கிரம் வெந்துடும். வேகட்டும், வெந்ததும் பார்க்கலாம். வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக சுட சுட
இட்லி ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு இட்லி திங்கணுங்கிறவங்கள 4 இட்லி தின்னுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் நமக்கு பெருசாக இருக்காது. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்ட்ட ஃபீட்பேக் என்னங்கிற கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.